ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காளான் கிரேவி ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிரோடு சேர்த்து அந்த மசாலா எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்துக்குங்க, தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மசாலா ஃபுல்லாக அதில் கனெக்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம், ஏன்னா காளான்லேருந்து தண்ணி விடும். நல்லா கலந்து விட்டு எல்லாம் சேர்ந்து பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது 2 தக்காளி ஃபைனாக அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்க ஃபுல்லாக மசாலாவில் கலந்து விட்டுட்டு அப்படியே எண்ணெயிலே வந்து வதங்குற அளவுக்கு வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட காளான் நல்லா கோட்டாக இருக்கனால இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா தண்ணியெலாம் நல்லா கொதித்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஸ் கிரேவியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், செமி கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். எல்லாம் பச்சை வாசம் ஃபுல்லாக போயிட்டு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு கிரேவியில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.